கத்தோலிக்க போப் பிரான்சிஸ் காலமானார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிமோனியா பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் வீடு திரும்பிய நிலையில் அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 88வது வயதில் அவர் காலமானார். நிமோனியா பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 88வது வயதில் கத்தோலிக்க போப் பிரான்சிஸ் காலமானார். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் அவர் காலமானார். நிமோனியா பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 88வது வயதில் அவர் உயிரிழந்தார். மார்ச் மாதம் தொடங்கி 38 நாட்களாக மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வீடு திரும்பினார். அதனைத் தொடர்ந்து அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மார்ச் மாதம் தொடங்கி 38 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் உதவி ஆசிரியர் வினோத். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் அண்மை காலமாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்தார். இந்நிலையில் இன்று அவர் காலமானதாக அவருடைய அதிகாரப்பூர்வ தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதத்தில் இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் 38 நாட்களாக அவர் மருத்துவமனை சிகிச்சை இருந்தார். அதாவது நிமோனியா தொற்று ஏற்படுத்த அவருடைய நுரையீரலில் பிரச்சனை ஏற்பட்டதாக அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 38 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர் உடல்நலம் தேறி அதிகாரப்பூர்வமாக அவர் வீடு திரும்பியதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. நிலையில் நேற்று நடைபெற்ற ஈஸ்டர் திருப்பலியில் கூட அவர் பங்கேற்று சிறப்புரை ஆற்றியிருந்தார். அதாவது அவருடைய உரையை அவரது உதவியாளர் ஒருவர் படிக்கக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற்றது. இதில் நேற்று போப் ஆண்டவரை காண்பதற்காக ஏராளமான கிறிஸ்தவர்கள் அங்கு திரண்டிருந்து அவரை கண்ட மகிழ்ச்சியில் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அந்த திருப்பலியில் பங்கேற்றிருந்தனர். இந்நிலையில் போப் பிரான்சிஸ் இன்று காலமானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வினோத், ஏற்கனவே அவர் நிமோனியா பாதிப்பினால பாதிக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று ஈஸ்டர் விழாவில் கலந்துட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்று அவர் உயிரிழக்க என்ன காரணம்? அதாவது நேற்று ஈஸ்டர் திருப்பலியில் பங்கேற்ற அவர் காசா போர் குறித்து கவலை தெரிவித்திருந்தார். இன்னும் போர் நீடிப்பது தொடர்பான தனது கவலையை வெளிப்படுத்திய அவர் இஸ்ரேல் உடனடியாக போர் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். ஈஸ்டர் திருநாளில் உடல்நலம் தேறி அவர் திருப்பலியில் பங்கேற்றிருந்தது கிறிஸ்தவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திடீரென்று நேற்று இரவு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமானதாக வாட்டிகன் தரப்பு தெரிவித்திருக்கிறது. வினோத், அவர் நிமோனியா பாதிப்பினால பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இவர் உடம்புல வேற என்னென்ன நோய்கள்லாம் இருந்திருக்கு? அவர் உயிரிழக்க என்னென்ன காரணம்? அதாவது போப் பிரான்சிஸ்க்கு சிறு வயதிலிருந்தே அவருக்கு நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டது சிறு வயதிலேயே. இதன் காரணமாக நாள்பட்ட அளவில் அவருக்கு நுரையீரல் நோயால் கடும் அவதி அடைந்தார். ஏற்கனவே இருமுறை உடல்நிலை சரியில்லாமல் அதாவது தீவிர சிகிச்சையிலேயே அவர் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்தார். இது தொடர்பாக பல முறை செய்தி குறிப்பு மருத்துவமனை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு வழியாக அவர் 38 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர் வீடு திரும்பினார். இதனால் அவருக்கு இருந்த நிமோனியா பாதிப்பு முழுமையாக குணமடைந்து விட்டதாக மருத்துவர்கள் தரப்பு கூறப்பட்டிருந்தாலும் அவர் தொடர்ந்து அவதியுற்று வந்ததாகவே கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அவரது இல்லத்தில் அவர் காலமானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் எதன் காரணமாக அவர் உயிரிழந்தார் என்ற செய்திகள் விரைவில் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி விவரங்களை பதிவு பண்ணலாம்.
போப் பிரான்சிஸ் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு சிறு வயதிலிருந்தே அந்த நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டு நாள்பட்ட நுரையீரல் நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு அடிக்கடி குளிர்காலத்தின் போது மூச்சுக்குழாய் அழற்சி ஏற்படுவது வாடிக்கையாகவே இருந்தது. அது மட்டுமின்றி அவருக்கு வயது முதிர்ந்த நிலையின் காரணமாகவும் அவர் உடல் சிகிச்சைக்கு ஒத்துழைக்காமல் இருந்து வந்தது. இந்த நிலையிலே குழாய் அழற்சி மோசமடைந்ததை அடுத்து மார்ச் 14 அவர் ரோம் நகரில் உள்ள ஜெமெல்சியா ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு நிமோனியா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது இதயம் நன்றாக செயல்படுவதாகவும் கூறி வாட்டிகன் நிர்வாகம் கடந்த காலங்களில் தெரிவித்து அந்த 38 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர் வீடு திரும்பியதாக வாட்டிகன் தெரிவித்திருந்தது. 88 வயதான நிலையில் போப்பாண்டவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அவ்வப்போது வந்த தகவல்கள் கிறிஸ்தவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவர் ஈஸ்டர் திருப்பலியில் பங்கேற்று திடமாக இருந்ததால் மக்கள் அனைவரும் அங்கு திரண்டிருந்த மக்கள் அனைவரும் உற்சாகத்துடன் காணப்பட்டனர். அது மட்டுமின்றி ஈஸ்டர் திருப்பலியின் அவரது உரையை அவர் வாசிக்க முடியாமல் போனது. ஏனென்றால் அவருக்கு வயோதிகம் காரணமாக அவரது உரையாற்றுவதில் சற்று சிரமம் இருந்ததால் அந்த உரையினை அவரது உதவியாளர் ஒருவர் படித்திருந்தார். இருந்த போதிலும் வாட்டிகனில் சிரித்த முகத்துடனே போப்பாண்டவர் தோன்றியதால் கிறிஸ்தவர்கள் ஓரளவு நிம்மதி கொண்டனர். இந்நிலையில் திடீரென்று அவருக்கு இரவு நேரத்தில் உடல் நலத்தில் கோளாறு ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வினோத் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த பீட்டர் அல்போன் சார். வணக்கம், இணைப்பில் வந்ததற்கு நன்றி.